ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கடவுள் உலகத்தோட முதல் பெண்மணியை படைச்சாரு. அவளுக்கு ஞானம், கருணை, அழகு போன்ற விஷயங்களை பரிசா அளிச்சாரு. அவளுக்கு பண்டோரான்னு பேர் வச்சாரு. பண்டோராங்கிற பேருக்கு அர்த்தம் அனைத்தும் பரிசளிக்கப்பட்டவள் அப்படின்னு. கடவுள் பண்டோராவுக்கு ஒரு பெட்டியை கொடுத்து இந்த பெட்டியை எப்பவுமே திறக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. பண்டோரா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தா. ஆனா அந்த பெட்டியை பத்தின யோசனைகள் அவ மனசுக்குள்ள உறுத்திட்டே இருந்தது. ஒரு நாள் அவ அந்த பெட்டியை திறக்கணும்னு முடிவு பண்ணி அந்த பெட்டியோட மூடிய திறக்கிறா. இவ அந்த பெட்டியை திறந்த உடனே அந்த பெட்டிக்குள்ள இருந்து கடிக்கிற உயிரினங்கள் கூட்டம் கூட்டமா வெளியேறுது. துன்பத்தையும் துயரத்தையும் தரக்கூடிய ஒரு விதமான அமானுஷங்கள் அந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியே வருது. பயத்தில் உடனே அந்த பெட்டியை மூடிட்டு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிட்டோமேன்னு நினச்சி பண்டோரா ரொம்ப வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ள இன்னும் ஒரு உயிரினம் மட்டும் இருக்கிறத பண்டோரா கவனிக்கிறான். அதை எடுத்து வெளியில் விடுறா. அதோட பேரு தான் நம்பிக்கை. மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்டாலும் அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியது இந்த நம்பிக்கை தான். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பிக்கைங்கிற உயிரினத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறா பண்டோரா. உண்மைதாங்க. இந்த வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி போகணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு தாங்க இந்த நம்பிக்கை. வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.